ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषते भवरोहिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने। श्रीरामचंद्र परब्रह्मणे नमः। வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 94 மூலபல யுத்தம். அந்த ராவணன் வெகு பரிதாபமடைந்து மிக்க துயரத்தோடு சபையைச் சேர்ந்து சிறந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து சினம் கொண்ட சிங்கம் போல் நெட்டுயிர்ப்பு கொண்டான். அதன் பிறகு சேனைகளுக்கு தலைவர்களான அரக்கர்கள் யாவரையும் பார்த்து புத்திரசோகத்தால் மெலிந்தவனான மகாபலம் பொருந்தின ராவணன் கைகளை கூப்பிக்கொண்டு பின்வருமாறு சொல்லலானான். நீங்கள் எல்லோரும் யானைகள், குதிரைகள், ரதங்கள், பதாதிகள் என்ற சதுரங்க சேனைகளுடன் புறப்படுங்கள். அந்த ராமன் ஒருவனையே நீங்கள் எல்லோரும் சூழ்ந்து கொண்டு மழை காலத்து மேகங்கள் மழையை சொரிவது போல் சரமாரி பொழிந்து அவனை கொன்றுவிடுங்கள். இல்லாவிடில் நீங்கள் நன்றாக அடித்து காயப்படுத்தி இருக்கும் அந்த ராமனை நானே போர்க்களத்தில் உங்கள் கண் முன்பாக நாளைக்கு கூரான பானங்களால் வதைப்பேன் என்றான். இவ்விதமாக அந்த அரக்க மன்னவன் சொன்னதை கேட்டதும் அந்த அரக்கர்கள் பல வகை சேனைகள் சூழ்ந்து வர விரைவாகச் செல்லும் தேரின் மேலேறி சென்றார்கள். பகைவரின் தேகத்தை பிளக்கத்தக்கனமான உழலைத்தடிகள், பட்டசங்கள், அம்புகள், கத்திகள், கோடாரிகள் என்ற ஆயுதங்களை வானரர்கள் மேல் எரியலானார்கள். வானரர்களும் மரங்களையும் மலைகளையும் கணக்கில்லாமல் அரக்கர்கள் மேல் வீசினார்கள். அந்த யுத்தம் வெகு பயங்கரமாகவும் வெகு நெருக்கமாகவும் அன்று காலை முதல் அரக்கர்களுக்கும் வானரர்களுக்கும் நடக்கலாயிற்று. அப்பொழுது அந்த அரக்கர்களும் வானரர்களும் பலவிதமான கதைகளாலும் பிராசங்களாலும் கத்திகளாலும் கோடரிகளாலும் அப்போரில் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளலானார்கள். அவ்வாறு வெகு மும்முரத்தோடு போர் நடந்தபொழுது அந்த போர்க்களத்திலிருந்து மேலெழுந்த பெருந்தூளியானது ராட்சச வானரர்களுடைய தேகத்திலிருந்து பெருகிய இரத்தத்தால் அடங்கிற்று. யானைகளையும் ரதங்களையும் இரு கரைகளாகவும் குதிரைகளை மீன்களாகவும் கொடிகளை மரங்களாகவும் வைத்துக்கொண்டு சரீரம் என்ற தெப்பத்தை கொண்ட இரத்த நதி அந்த போர்க்களத்தில் பெருகி ஓடலாயிற்று. அப்பொழுது எல்லா வானர வீரர்களும் இரத்த வெள்ளத்தால் நினைக்கப்பட்டவர்களாய் துள்ளி கிளம்பி அரக்கர்களுடைய கொடிகள், கவசங்கள், ரதங்கள், அஸ்வங்கள், பலவகை ஆயுதங்கள் என்னும் இவைகளையெல்லாம் முறித்தார்கள். வானரர்கள் அரக்கர்களுடைய தலைமயிர்கள், காதுகள், நெற்றிகள், மூக்குகள் என்னும் இவைகளை தங்களுடைய கூரான பற்களாலும் நகங்களாலும் பற்றி அறுத்தார்கள். மரம் படுத்த மரத்தை பறவைகள் நாடிச் செல்வது போல் ஒவ்வொரு அரக்கனையும் அந்த போர்க்களத்தில் 100 வானர வீரர்கள் நாடிச் சென்றார்கள். மலைக்கொப்பான சலியாத தன்மையுள்ள அரக்கர்கள் கதைகளாலும் பிராசங்களாலும் கத்திகளாலும் கோடரிகளாலும் பயங்கரமான வடிவம் அமைந்த வானரர்களை வதைக்கலானார்கள். அவ்வாறு அந்த பெரிய வானர சேனை அரக்கர்களால் வதைக்கப்படவே வானரர்கள் எல்லோரும் சரண்யராக இருந்த தசரத குமாரனான ஸ்ரீராமரை சரணமாக அடைந்தார்கள். அப்பால் பராக்கிரமம் அமைந்த ஸ்ரீராமர் சினம் கொண்டு வில்லை கையிலேந்தி அரக்க சேனைக்குள் புகுந்து பானங்களை மழை போல் பொழியலானார். ஸ்ரீராமர் அம்புகளினால் வெகு கடுமையாக எரித்து கொண்டு அந்த போர்க்களத்தில் வந்து நின்றதை கண்டதும் ஆகாயத்தில் சூரியனை கண்ட மேகங்கள் போல் அரக்கர்கள் அவர் முன் நிற்கவும் முடியாமல் போயினர். அந்த போர்க்களத்தில் அரக்கர்கள் ஸ்ரீராமர் தங்கள் உயிரை போக்கும் பயங்கரமான காரியங்களை செய்து முடித்ததை பார்த்தார்களே அல்லாமல் அவர் செய்து கொண்டிருந்த வகையை பார்க்கவில்லை. மரங்களுள்ள இடத்தில் எளிதாக ஊகிக்கப்படுகின்ற காற்றை பிரத்யட்சமாக காணாதது போல் அரக்கர்கள் பெரும் சேனையை நிலைக்கு ஒட்டாமலும் தேரை பறக்கடித்துக் கொண்டும் இருந்த ஸ்ரீராமரை பிரத்யட்சமாக காண முடியாதவராயினர். ஆங்காங்கு வெட்டுண்டும் தேகம் பிளக்கப்பட்டும் பானங்களால் எரிக்கப்பட்டும் மிகவும் முறிக்கப்பட்டும் ஆயுதங்களால் ரணப்பட்டும் இருந்த சேனைகளை கண்டார்களே அன்றி இவற்றை செய்கின்ற ஸ்ரீராமரை பார்க்கவே முடியவில்லை. ஏனெனில் அவர் ஓரிடத்தில் நிலைத்திருக்காமல் அவ்வளவு விரைவாக தொழில் புரிந்தார்.
இந்திரியங்களின் பயனை அனுபவிக்கின்ற தமது ஆத்மாக்களை ஜனங்கள் உணராதவாறு தனது சரீரங்களை தொலைக்கின்ற ஸ்ரீராமரை அரக்கர்கள் நேராக காணமாட்டாதவராயினர். இவன் யானை சேனையை கொள்ளுகிறான், இவன் மகாரதர்களை வதைக்கிறான், இவன் கூறிய பானங்களால் பதாதிகளையும் குதிரைகளையும் வதைக்கிறான் என்று அப்போர்க்களத்தில் அரக்கர்கள் யாவரும் ராமரை போல் தோன்றின தங்களையே ஒருவரை ஒருவர் வெகு கோபத்துடன் அடித்துக் கொண்டு மாண்டார்கள். தாம் பிரயோகித்த மிக்க மகிமையுள்ள கந்தர்வாஸ்திரத்தால் அரக்கர்கள் மோகமடைந்து அவ்வாறு தங்களை தாங்களே ராமராக பிரமிக்கும்படி செய்து சத்ருசேனையை எரித்த உண்மையான ஸ்ரீராமரை கண்டறிய முடியாதவராயினர். அந்த அரக்கர்கள் சில வேளையில் அச்சத்தால் 1000 ராமர்களை பார்ப்பார்கள், சில வேளையில் ஒரு ராமரையே பார்ப்பார்கள். சில சமயத்தில் அந்த அரக்கர்கள் மகாத்மாவான ஸ்ரீராமருடைய தங்கமான நுனியையுடைய பெருவில் கொல்லிவட்டம் போல் இடைவிடாமல் போர்த்தொழில் சுழன்று கொண்டிருந்ததை மட்டுமே பார்த்தார்களே அன்றி ஸ்ரீராமரை பார்க்கவில்லை. சரீரத்தையே குடமாகவும் பலத்தையே ஜுவாலையாகவும் பானங்களையே இலைகளாகவும் வில்லையே வட்டையாகவும் நானின் சப்தமும் நானினால் புண்ணுண்டாகாதவாறு அணியும் சட்டையிலிருந்து தோன்றும் மொழியும் ஆகிய இவைகளையே பெரும் சப்தமாகவும் பராக்கிரமத்தையே இரிசாகவும் திருமேனியின் காந்தியையே சக்கரத்தின் காந்தியாகவும் திவ்யாஸ்திரங்களின் வல்லமையே தாரைகளாகவும் கொண்ட ஸ்ரீராம பிரானுடைய சக்கரத்தை ஜனங்கள் காலச்சக்கரம் போல் கண்டார்கள். காற்று போல வேகமாக செல்லும் 10000 தேர்களையும் வெகு பலமுள்ளவைகளான 18,000 யானைகளையும் போர் வீரர்கள் மீதேறி சண்டையிடப் பெற்ற 14,000 குதிரைகளையும் பதாதி வீரர்களான 2 லட்சம் அரக்கர்களையும் ஸ்ரீராமர் ஒருவராகவே நின்று அரக்கர்கள் இஷ்டமான உருவம் கொள்ளும் வல்லமை உடையவர்களாய் இருந்த போதிலும் 3.25 நாழிகையில் நெருப்புக் கொப்பான தனது பானங்களால் வதைத்திட்டார். மிகுந்திருந்த 200 அரக்கர்கள் குதிரைகள் கொல்லப்பட்டவர்களாகவும் ரதங்கள் முறிந்தவர்களாகவும் செருக்கு அடங்கினவர்களாகவும் கொடிகள் முறிந்தவர்களாகவும் லங்கையை நோக்கி ஓடினார்கள். காலாட்களும் குதிரைகளும் மாய்ந்து கடந்த அந்த போர்க்களம் கோபங்கொண்ட ருத்ர கடவுளின் விளையாட்டிடம் போல் காணப்பட்டது. அதன் பிறகு தேவர், கந்தர்வர், சித்தர், மகர்ஷிகள் இவர்கள் எல்லோரும் ஸ்ரீராமர் அவ்வாறு செய்ததை பார்த்து வெகு நன்று என்று ஸ்ரீராமரை புகழ்ந்து கொண்டாடினார்கள். அப்போது ஸ்ரீராமரானவர் தனது அருகில் இருந்தவர்களான சுக்ரீவன், விபீஷணர், ஹனுமான், ஜாம்பவான், மைந்தத்விதர் என்ற வீரர்களை பார்த்து, இதுதான் என்னுடைய திவ்யாஸ்திரத்தின் பலம், இது சிவபெருமானுக்கும் உண்டு என்றார். இந்திரனுக்கு ஒப்பானவரும் மகாத்மாவுமாகிய ஸ்ரீராமர் அரக்க சேனையை அவ்வாறு கொன்று தாம் விடுத்த அஸ்திரங்களினாலும் சஸ்திரங்களினாலும் ஒருவித சிரமமும் இல்லாமல் விளங்குகையில் தேவர்கள் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து அவரை கொண்டாடலானார்கள். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 95. ராட்சசிகளின் கதறுதல். ராவணனால் அனுப்பப்பட்ட ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் ஏறின குதிரைகளும் கொடிகளுடன் விளங்கி நெருப்பு போல் பிரகாசிக்கின்ற ஆயிரக்கணக்கான ரதங்களும் பொற்கொடிகள் பிடித்து செல்பவர்களும் கதை, உழலைத்தடி இவைகளால் போர் செய்பவர்களும் வேண்டும் உருவம் எடுத்துக்கொள்பவர்களும் சூரர்களுமான ஆயிரக்கணக்கான ராட்சசர்களும் எளிதாக தொழில் செய்யவல்ல ஸ்ரீராமருடைய பொன்னாபரணங்களினால் அணிந்த கூறிய அம்புகளால் வதைக்கப்பட்டதை இறந்தவர்கள் போக எஞ்சி நின்ற அரக்கர்கள் கண்ணால் பார்த்தும் காதால் கேட்டும் பயத்தால் மனம் குழம்பி விட்டார்கள். தங்கள் கணவர்களை இழந்த கைம்பெண்களாய்விட்ட அரக்க மடந்தையர்கள் அங்கு வந்து எளிமையடைந்து கவலையால் கலங்கியவர்களானார்கள். கணவனை இழந்தவர்களும் பிள்ளையை பறிகொடுத்தவர்களும் மற்றும் பந்துக்களை இழந்தவர்களுமான ராட்சசிகள் ஒன்று சேர்ந்து துக்கத்தால் பரிதபித்துக் கொண்டு கதறுபவர்களாய் பின்வருமாறு புலம்பலானார்கள். கிழவியும் கோரமான உருவமுள்ளவளும் வயிறு சரிந்தவளுமான சூர்பனகை மன்மதன் போல் விளங்குபவரும் சுகுமாரரும் மகாபலமமைந்தவரும் எல்லா பிராணிகளுக்கும் நன்மை புரிவதில் கருத்துள்ளவருமான ஸ்ரீராமரை ஏன் காட்டில் பார்த்தாள்? அழகற்றவளும் உலகத்தாரால் நிந்திக்கப்பட்டவளுமான அவள் அந்த ராமரிடம் ஏன் அன்பு வைத்தாள்? ஒருவித நற்குணமும் இல்லாதவளும் விகாரமான முகமுள்ளவளும் ராட்சசியுமான அந்த சூர்பனகை எல்லா குணங்களும் நிரம்பி வெகு பலவானாக அழகான முகம் அமைந்தவராயிருக்கும் ஸ்ரீராமரிடம் ஏன் ஆசை கொண்டாள்? திரையும் நரையும் பொருந்தின குரூபியான சூர்பனகையினுடைய செய்யத்தகாததும் உலகத்தவரால் பரிகசிக்கக்கூடியதும் எல்லோரோடும் நிந்திக்கப்பட்டதுமான ஸ்ரீராமரை பலாத்காரமாக கூப்பிடுதல் என்ற செயலானது லங்கையில் இருக்கும் ஜனங்களின் பாக்கிய குறைவினால் அரக்கர்களுடைய விநாசத்துக்கும் கரண், தூஷணன் இவர்களுடைய நாசத்திற்கும் காரணமாயிற்று.
அதன் மூலமாகத்தான் ராவணனாருக்கும் ராமருக்கும் பெரும் பகை உண்டாயிற்று. ராவணனார் தமது நாசத்திற்கென்றே சீதாதேவியை தூக்கி வந்தார். இந்த தசக்ரீவர் ஜனக மகாராஜாவின் குமாரியான சீதையை ஒரு நாளும் அடையப் போகிறதில்லை. வெகு பலசாலியான ராமரோடு ஒரு நாளும் நீங்காத பகைமையை இவர் விளைவித்துக் கொண்டார். சீதையின் மேல் ஆசை கொண்ட விராதன் என்ற அரக்கனை ஸ்ரீராமர் ஒருவராக கொன்றாரே, அது ஒன்றே ஸ்ரீராமருடைய வல்லமைக்கு போதுமான திருஷ்டாந்தமாம். கொடிய செயல்கள் புரிந்து வந்த 14,000 அரக்கர்களை ஜனஸ்தானத்தில் தழலுக்கொப்பான தனது பாணங்களால் ஸ்ரீராமர் ஒருவரே வதைத்தாரே. கரண், தூஷணன், திரிசரன் என்ற இந்த அரக்கர்களை சூரியனுக்கொப்பான அம்புகளால் ஸ்ரீராமர் வதைத்தாரே. அவைகளே ராமரது வல்லமைக்கு பூர்ணமான திருஷ்டாந்தங்கள். ஒரு யோஜனை நீளமான கைகள் அமைந்தவனாய் இரத்தத்தை குடித்துக் கொண்டு கோபத்தால் கர்ஜிப்பவனாய் இருந்த கபந்தனையும் ஸ்ரீராமர் வதைத்தாரே. அதுவே ஸ்ரீராமருடைய வல்லமையை தெரிவிக்க போதுமான திருஷ்டாந்தம். வெகு பலவானாய் இந்திரனுடைய குமாரனாய் மேருவுக்கு ஒப்பானவனாய் இருந்த வாலியை ஸ்ரீராமர் கொன்றாரே. அதுவே அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ள போதுமான ஒரு திருஷ்டாந்தம். ரிஷிமுக மலையில் வசித்துக் கொண்டு தனது மனோரதங்கள் ஒன்றும் கைகூடாமல் வெகு பரிதாபமாக இருந்த சுக்ரீவனை ஸ்ரீராமர் வானரவேந்தனாக முடிசூட்டி வைத்தாரே. அவர் மகிமை இப்படிப்பட்டதென்பதை தெரிந்து கொள்ள அதுவே போதுமான ஒரு திருஷ்டாந்தம். தர்மத்துடனும் அர்த்தத்துடனும் கூடினதும் எல்லா அரக்கர்களுடைய க்ஷேமத்தையும் நாடினதும் நியாயமானதுமான விபீஷணருடைய நற்போதனை அந்த ராவணனாருக்கு மோகத்தில் அடிபட்டதனால் மனத்திற்கு பிடிக்கவில்லை. விபீஷணர் சொன்னபடி குபேரனின் தம்பியான இந்த ராவணர் செய்திருந்தால் இந்த இலங்கை துயரத்தால் வருத்தப்பட்டு சுடுகாடாக போகாமல் இருந்திருக்குமே. மகாபலம் பொருந்தின கும்பகர்ணனை ஸ்ரீராமர் கொன்றதை கேட்ட பிறகும், ஒருவராலும் தகைய முடியாத அதிகாயனை லக்ஷ்மணர் கொன்றதை கேட்ட பிறகும், தனது அருமை மகனான இந்திரஜித்துவே மடிந்ததை தெரிந்து கொண்ட பிறகும் கூட ராவணனாருக்கு புத்தி வரவில்லையே. என் குமாரன் மாண்டானே, என் உடன் பிறந்தோன் மாண்டானே, என் கணவன் போரில் மடிந்தானே என்று புலம்பும் குரல் அரக்கர்கள் வீடுகள் தோறும் கேட்கின்றதே. சூரரான ராமர் தேர்கள், யானைகள், குதிரைகள், அரக்கர்களான காலாட்கள் என்ற எல்லாவற்றையும் நூற்றுக்கணக்காகவும் ஆயிரக்கணக்காகவும் தாம் ஒருவராகவே வதை செய்தாரே. சிவபெருமானோ அல்லது மகாவிஷ்ணுவோ அல்லது 100 யாகங்கள் செய்து முடித்த மகேந்திரரோ இவர்களில் யாரோ ஒருவரே ராமரது உருவம் கொண்டு வந்து வதைக்கிறார். அல்லது உயிரை பற்றி கொள்ளும் யமதர்மராஜன் தான் இவ்வாறு வந்திருக்கின்றானோ? வீரர்களான பந்துக்களையெல்லாம் ஸ்ரீராமர் கொன்றுவிட்டபடியால் இனிமேல் உயிருடன் இருப்பதில் எங்களுக்கு ஆசையே இல்லை. எங்களுக்கு வந்த பயம் நீங்கும் வழியும் எங்களுக்கு புலப்படவில்லை. நாங்கள் அனாதைகளாக புலம்பி நிற்கிறோம். சூரராய் அநேக வர்க்கங்களை பெற்றவராயிருக்கும் ராவணனார் தமக்கு ராமர் மூலமாக வெகு கோரமான பயமுண்டாயிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளவில்லையே. ஸ்ரீராமரால் எதிர்க்கப்படுகின்ற அவரை காப்பாற்ற தேவர்கள், கந்தர்வர்கள், பிசாச்சர்கள், அரக்கர்கள் இவர்கள் ஒருவராலும் சாத்தியப்படாதே. இப்போது ராவணனாரது ஒவ்வொரு சண்டையிலும் தோன்றுகின்ற உட்பாதங்கள் ராமரால் ராவணனாருக்கு நேரும் நாசத்தையே காட்டுகின்றனவே. ராவணனார் செய்த தவத்தால் மனம் குளிர்ந்த பிரம்மதேவன் அவருக்கு தேவ, தானவ, ராட்சசர்கள் இவர்களிடமிருந்துதான் பயமில்லை என்று வரமளித்தார். ஆனால் மனிதனிடமிருந்து பயமில்லை என்ற வரத்தை ராவணனார் கேட்டுக்கொள்ளவில்லையே. ஆகையால் இப்பொழுது இந்த இடத்தில் போரிட வந்திருக்கும் மனிதரிடமிருந்து அரக்கர்கள் உயிரையும் ராவணனாருடைய உயிரையும் ஒழிக்கும் பயம் நிச்சயமாக வந்திருக்கிறதென்றே எண்ணுகிறோம். வரதானத்தை பெற்ற பலத்தின் செருக்கால் ராவணனார் வெகுவாய் தேவர்களையெல்லாம் இம்சித்த போது அந்த தேவர்கள் கொடிய தவங்கள் புரிந்து பிரம்மதேவரை வணங்கி நின்றார்கள். மகாத்மாவான அந்த பிரம்மதேவர் அந்த தேவர்களுக்கு நன்மையை கருதி வெகு சந்தோஷத்தோடு இனி எல்லா தானவர்களும் ராட்சசர்களும் இந்த மூவுலகங்களிலும் எப்பொழுதும் பயத்தால் நடுங்கினவர்களாய் சஞ்சரிப்பார்கள் என்பது திண்ணம் என்று சொல்லினார். அதன் பிறகு இந்திர பகவானை முன்னிட்டு கொண்டு எல்லா தேவர்களும் திரிபுரங்களையும் தீயிட்டுக் கொளுத்தின ரிஷபத்வஜராகிய மகாதேவர் அனுகிரகத்தை பெறுமாறு முயன்றார்கள். அவர்கள் செய்த பூஜைகளால் வெகு சந்தோஷமடைந்த மகாதேவர் எல்லா தேவர்களையும் பார்த்து, உங்களுக்கு க்ஷேமத்தை விளைவிக்கும் பொருட்டு எல்லா ராட்சசர்களையும் அழிக்க ஒரு பெண் பிள்ளை பிறக்கப் போகிறாள் என்றார். ஆதலால் முற்காலத்தில் தேவர்களால் ஏவிவிடப்பட்ட பசி என்பது தானவர்களை எப்படி அடித்ததோ அப்போது அதே போலவே அரக்கர்களை கொல்ல வந்த சீதாதேவி ராவணனாரோடு நம்மை அழிக்கப் போகிறாள். புத்திகெட்டு அநியாயத்தில் தலையிட்டு கொண்ட ராவணனாருடைய கொடுமையால் இந்த பயங்கரமான நாசம் எங்களுக்கு நேர்ந்தது. இந்த உலகத்தின் முடிவில் குடிகளை அழிக்கத் தொடரும் காலனை போல் இப்போது அரக்கர்களை அழிக்கும் ஸ்ரீராமரிடமிருந்து எங்களுக்கு அபயமளித்து ரட்சிப்பவன் இந்த மூவுலகங்களிலும் தேடி பார்த்தாலும் ஒருவனும் இருப்பதாக தெரியவில்லையே.
காட்டுத்தீயால் 4 பக்கங்களிலும் சூழ்ந்து கொள்ளப்பட்ட பெண் யானைகளுக்கு அந்த காட்டில் உயிர் தப்பியோட எவ்வாறு ஒரு வகையும் இருக்காதோ, அதுபோலவே இந்த பெரும் பயத்தால் சூழப்பட்ட எங்களுக்கு தப்பிப்புக அடைக்கலம் என்று ஒருவரும் இல்லையே. அந்த மகாத்மாவாகிய விபீஷணர் நியாயமாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தார். எவ்வாறெனில், அவர் எங்கிருந்து பயம் வருமென்று கருதினாரோ அதே இடத்திற்கு சென்று சரணமடைந்து விட்டார் என்று. இவ்வாறு அரக்கமடந்தையர்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் தங்கள் கைகளால் கட்டிக்கொண்டு பயத்தால் பரிதபித்து வெகுவாய் மனம் நொந்தவர்களாய் பெருங்குரலால் வெகு கடோரமாக புலம்பினார்கள். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 96. ராவணன் யுத்தத்திற்கு புறப்படுதல். அவ்வாறு ஒவ்வொரு வீட்டிலும் அரக்கைகள் வெகு துக்கத்தோடு புலம்பினதை, பரிதாபமாக புலம்பினதை ராவணன் கேட்டான். அந்த அழுகை ஒளி அவன் காதில் விழுந்ததும் அவன் பெருமூச்சு விட்டுக்கொண்டு கொஞ்ச நேரம் ஒன்றும் தோன்றாமல் ஆலோசிக்கலானான். அதன் பிறகு வெகு கோபம் கொண்டவனாய் வெகு உக்கிரமான ரூபத்தோடு விளங்கினான். அவன் பற்களால் உதட்டை கடித்து கோபத்தால் கண்கள் சிவந்தவனாய் பிரளய காலாக்னி போல் அரக்கர்களாலும் பார்க்க முடியாதவனாயினான். பிறகு அந்த அரக்க மன்னவன் தனது கண்களால் தன் முன்னே நின்றவர்களை எரித்து விடுகிறவன் போல் விளங்கிக் கொண்டு பெரும் பயத்தால் கொஞ்சம் வாய்க்குழற தனக்கு சமீபத்தில் இருந்த மகோதரன், மகாபார்ஷ்வன், விரூபாக்ஷன் என்னும் தனது அரக்க மந்திரிகளை நோக்கி, சீக்கிரம் போரிடப் புறப்படும்படி நான் கட்டளையிட்டதாக சேனாதிபதிகளுக்கு தெரியப்படுத்துங்கள் என்றான். முன்னமே யுத்தத்தில் இருந்த மகோதர, மகாபார்ஷ்வர் என்ற அரக்கர்கள் வேறு. அவர்கள் ஒருவாறு ராவணனுக்கு தம்பி முறையாகிறார்கள். இந்த அரக்கர்கள் ராவணனுடைய மந்திரிமார்கள் என்ற மகோதர, மகாபார்ஷ்வர்கள். அந்த அரக்கர்களும் அவன் அவ்வாறு சொன்ன சொல்லை கேட்டு அச்சத்தால் நடுநடுங்கினவர்களாய் அஜாக்கிரதையாக இருந்த அரக்கர்களை நோக்கி அரக்க மன்னவனுடைய கட்டளையை ஏவினார்கள். பயங்கரமான தோற்றமுள்ள அந்த அரக்கர்கள் யாவரும் அப்படியே என்று உடன்பட்டு தங்களுக்கு க்ஷேமம் உண்டாக ஸ்வஸ்தியனம் செய்து கொண்டு யுத்தம் செய்யுமாறு புறப்பட்டார்கள். அந்த அரக்கர்கள் யாவரும் ராவணனிடம் வந்து அவனுக்கு முறைப்படி மரியாதைகளை செய்து தமது தலைவனுடைய வெற்றியை விரும்பினவர்களாய் கைகளை அஞ்சலி பண்ணிய வண்ணம் நின்றார்கள். அப்போது கோபம் மிகுந்தவனாய் ராவணன் பரிகாசமாக கொஞ்சம் சிரித்து மகோதரன், மகாபார்ஷ்வன், விரூபாக்ஷன் என்ற இவர்களை பார்த்து பின்வருமாறு சொல்லலானான். நான் இன்று என்னுடைய வில்லிலிருந்து பிரயோகிக்கப் போகின்றனவாய் பிரளய காலத்தில் தோன்றும் சூரியன் போன்ற பானங்களால் ராமன், லக்ஷ்மணன் என்ற இருவரையும் யமனுடைய மாளிகைக்கு அனுப்புகிறேன். இன்று நான் எனது மாற்றாரை வதைப்பதனால் கரன், கும்பகர்ணன், பிரகஸ்தன், இந்திரஜித்து என்ற இவர்களை கொன்ற பழியை தீர்த்து கொள்கிறேன். எனது பானம் என்னும் மேகத்தால் மூடப்பட்டு இன்று ஆகாசம், திக்குகள், நதிகள், சமுத்திரங்கள் என்ற இவைகள் ஒன்றுமே விளங்காமல் இருக்கச் செய்கிறேன். நன்றாக இறகுகள் கட்டி வில்லிலிருந்து தொடுக்கப்படும் பானங்களால் வானரோத்தமர்களான அந்த சேனை தலைவர்களால் பாதுகாக்கப்படும் சேனை தொகுதிகளில் ஒன்றும் விடாமல் இன்று அழிக்கிறேன். இன்று நான் காற்று போல் வேகமாக செல்லவல்ல ரதத்தில் ஏறி வில் என்ற சமுத்திரத்திலிருந்து கிளம்பும் அம்புகள் என்ற அலைகளால் எல்லா வானரர்களையும் குழப்பி விடுகிறேன். மலரும் தருணத்தில் இருக்கின்ற தாமரை அரும்புகள் போன்ற முகங்களும் அம்மலரின் தாதுகள் போன்ற நிறமுள்ளதுமான வானரசேனை என்ற தாமரை ஓடையை மதையானை ஒன்று கலக்குவது போல் நான் இன்று கலக்கி விடுகிறேன். இன்று போரில் வானர சேனாதிபதிகள் எனது பானங்கள் பொத்திக் கொண்டிருக்க பெற்ற தனது முகங்கள் நாளத்துடன் கூடின தாமரை மலர்கள் போல் நின்றிருக்க பூமியில் கிடப்பார்கள். மரங்களை ஆயுதங்களாக கொண்டு போர் புரிகின்ற கொடிய வானர்களை நான் இன்று எனது ஒவ்வொரு பானத்தாலும் 100 விழுக்காடு பிளந்து விடுகிறேன். எவர்கள் கணவன் மாண்டான், உடன் பிறந்தவன் மாண்டான், குமாரர்கள் மாண்டார்கள் என்று புலம்புகிறார்களோ அந்த அரக்கைகளுடைய கண்ணீரை நான் இன்று சத்துருவை கொள்வதனால் துடைக்கிறேன். இன்று என்னுடைய பானங்களால் பிளக்கப்பட்ட சரீரங்களை உடையவர்களான வானரர்கள் இந்த பூமி முழுவதையும் சிறிதும் இடம் தெரியாதவாறு, கண்ணுக்கே தெரியாதவாறு மூடும்படி செய்கிறேன். இன்று என்னுடைய பானத்தினால் பிளக்கப்படுகின்ற சத்துருக்களுடைய மாம்சத்தால் காக்கை, கழுகு, நரி இவைகளையும் மற்றும் மாம்சங்களை புஜிக்கும் பறவைகளையும் விலங்குகளையும் திருப்தி அடையும்படி செய்கிறேன் என்று கூறி பின்பு எனது ரதத்தை சீக்கிரம் கொண்டு வந்து நிறுத்துங்கள், எனது வில்லை சடுதியில் கொண்டு வந்து வையுங்கள், இன்னும் எஞ்சி நிற்கின்ற அரக்கர்கள் எல்லோரும் என்னை தொடர்ந்து வரட்டும் என்றான்.
அவ்வாறு அவன் சொன்னதை கேட்டதும் மகாபார்ஸ்வன் அங்கிருந்த சேனாதிபதிகளை பார்த்து எல்லா சேனைகளையும் விரைவாக வரட்டும் என்று சொன்னான். மகாபலசாலிகளான சேனாதிபதிகளும் லங்கையில் வீடுதோறும் சென்று ஒவ்வொரு அரைக்கனையும் அழைப்பவர்களாய் லங்கையின் ஒவ்வொரு வீதியிலும் சஞ்சரித்தார்கள். உடனே ஒரு முகூர்த்தத்துக்குள் பயங்கரமான தோற்றமும் மிகவும் கொடுமையான முகங்களுமுள்ள அரக்கர்கள் யாவரும் கத்திகள், பட்டசங்கள், சூலங்கள், கதைகள், உலக்கைகள், கொழுக்கள், மூரான முனைகள் அமைந்த ஈட்டிகள், பெரிய சம்மட்டிகள், இரும்புலக்கைகள், தடிகள், மின்னுகின்ற சக்கரங்கள், கூரான கோடரிகள், பெண்டிபாலங்கள், சதக்னிகள் என்ற இவைகளையும் மற்றும் சிறந்த பலவகை ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு கர்ஜிப்பவர்களாய் புறப்படலானார்கள். ராவணனுடைய கட்டளையின்படி அவன் சேனை தலைவன் நன்றாக செலுத்தும் சாரதியுடன் 8 குதிரைகள் பூட்டப்பட்ட அழகான ரதம் ஒன்றை வெகு சீக்கிரமாக கொண்டு வந்து நிறுத்தினான். தனது காந்தியால் விளங்கிக் கொண்டிருந்த அந்த ரதத்தின் மேல் மிகவும் பயங்கரமான தோற்றமுள்ள ராவணன் ஏறினான். பிறகு பல அரக்கர்களால் சூழப்பட்டு ராவணன் தனது பலத்தாலும் காம்பீரியத்தாலும் பூமியையே பிளந்து விடுகிறவன் போல் போர்க்களம் நோக்கி புறப்பட்டான். அப்போது ராவணன் கட்டளைப்படி மகாபார்ஸ்வன், மகோதரன், ஒருவராலும் தகைய முடியாத விருபாக்ஷன் என்ற இவர்களும் ரதங்களில் ஏறினவர்களாய் சந்தோஷத்தால் இவ்வுலகத்தையே பிளந்து விடுகின்றவர்கள் போல் கர்ஜித்துக் கொண்டு வெற்றி அடைவதில் மிக்க ஆசை கொண்டவர்களாய் புறப்பட்டார்கள். வில்லை கையில் கம்பீரமாக பிடித்துக் கொண்டு பிரளய காலத்து யமன் போல் விளங்கின மகா பராக்கிரமசாலியான ராவணன் அரக்க கூட்டத்தாரால் சூழப்பட்டவனாய் போருக்கு புறப்பட்டான். அப்போது மகாரதனான அந்த ராவணன் வெகு வேகமாக குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் ஏறி ராமலட்சுமணர்கள் என்று இருக்கிறார்களோ அவர்கள் அந்த வாயிலின் வழியாக வெளிப்புறப்பட்டான். அவ்வண்ணம் அவன் வெளியே புறப்பட்ட பொழுது சூரிய பகவான் ஒளியை இழந்தான். திசைகள் இருளால் மூடப்பட்டன. பறவைகள் பயங்கரமாக கூச்சலிட்டன. பூமி அசையலாயிற்று. மழை கடவுள் ஆகாயத்திலிருந்து இரத்த மழையை பொழிந்தான். வழியில் குதிரைகள் காலிடறி விழலாயின. கொடிகளின் மேல் கழுகுகள் உட்கார்ந்து கொண்டிருந்தன. நரிகள் அமங்கலமாக ஊளையிட்டன. ராவணனுடைய இடக்கையும் இடக்கண்ணும் துடித்தன. அவனுடைய முகமும் வெளுத்தது, குரலும் கம்மிற்று. 10 தலைகளை பெற்ற அந்த ராவணன் யுத்தத்திற்கு புறப்பட்ட பொழுது அவனுடைய நாசத்தை காட்டுகின்ற பல அபசகுணங்கள் இவ்வாறு காணப்பட்டன. இடி விழுந்தால் போல் சப்தம் பண்ணிக்கொண்டு ஆகாசத்திலிருந்து கொல்லிக்கட்டைகள் விழலாயின. கழுகுகள் காக்கைகளோடு சேர்ந்து வெகு அமங்கலமாக கத்தலாயின. அப்போது ராவணன் இவ்வாறு பயங்கரமாக தோன்றின அபசகுணங்களில் ஒன்றையும் தனது புத்தி மாறாட்டத்தால் சிறிதும் கவனிக்காமல் தனது விதியால் ஏவப்பட்டவனாய் தனது சத்துருக்களை நாசம் பண்ணுவதன் பொருட்டு போரிட புறப்பட்டான். மகாவீரர்களான அந்த அரக்கர்கள் போரிட வந்ததை ரதகோஷத்தால் வானர வீரர்கள் அறிந்து கொண்டு அவர்களும் யுத்தம் பண்ண சித்தமாக காத்திருந்தார்கள். அந்த சமயத்தில் வெகு கோபத்தோடு ஒருவரை ஒருவர் அழைத்து கொண்டு வெற்றியை விரும்பினவர்களாய் சண்டை செய்த அரக்கர்கள் வானரர்கள் என்னும் இந்த இரு திறத்தாருக்கும் வெகு பயங்கரமான யுத்தம் நடந்தது. அதன் பிறகு உக்ர ரூபம் கொண்ட ராவணன் பொன்னாபரணங்களை அணிந்த தனது பானங்களை எய்து வானர சேனையை அதிகமாக அழிக்கலாயினான். அப்போது சில வானர வீரர்கள் ராவணனால் தலை அறுப்புண்டார்கள், சிலர் மார்பு பிளப்புண்டார்கள், சிலர் காதுகளை இழந்தார்கள், சிலர் மூச்சு விடாமல் செய்யப்பட்டு வதையுண்டார்கள், சிலர் விளாப்புறங்கள் உண்டார்கள், சிலர் தலைகள் வெட்டி எறிய பெற்றார்கள், சிலர் கண்கள் பிடுங்கப்பட்டார்கள். கோபத்தால் கண்கள் சுழல இவ்வாறு போர் புரிந்த ராவணன் தனது ரதத்தை எந்த திசையில் ஓட்டுகிறானோ அந்த திசையில் இருந்த வானர வீரர்கள் அவனது பான வேகத்தை சகிக்க முடியாதவர்களாய் வருந்தினார்கள். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 97. விருபாக்ஷனது வதை. ராவண பானங்களால் தேகங்கள் அறுபட்ட வானரர்கள் அவ்வண்ணம் விழவே பூமி முழுவதும் வானரர்களால் மூடப்பட்டது போல் விளங்கிற்று. வெட்டில் பூச்சிகள் விளக்கு வெளிச்சத்தை தாங்க மாட்டாதவாறு வானரர்கள் ஒப்பற்ற ராவணனுடைய எரிகின்ற பானங்களை தாங்க முடியாதவர்களானார்கள். அந்த ராவணனுடைய கூரான பானங்களால் பீடிக்கப்பட்டவர்களாய் வானரர்கள் நெருப்பால் சூழப்பட்டு எரிக்கப்படுகின்ற யானைகள் வீறிடுவது போல் கூவிக்கொண்டு 4 புறங்களிலும் ஓடத் தலைப்பட்டார்கள். பெருங்காற்று பெருமேகங்களை தன் முன்னே நிற்க ஒட்டாமல் துரத்தி கொண்டு வீசுவது போல் அந்த ராவணன் வானர சேனையை பானங்களால் துரத்தி கொண்டு சஞ்சரிக்கலானான். அரக்க தலைவனான அந்த ராவணன் இந்த பெரும் சேனையை விரைவாக அழித்து பிறகு போர்க்களத்தில் ஸ்ரீராமர் இருந்த இடத்தை நோக்கி வெகு வேகமாக செல்லலானான்.
அப்போது சுக்ரீவன் வானர சேனை அவ்வண்ணம் போர்க்களத்தில் முறிந்தோடுவதைக் கண்டு அந்த சேனையை பாதுகாக்குமாறு சுஷேணன் என்பவனை அணிவகுப்பில் நியமித்துவிட்டு தான் காண்பவர் ஆச்சரியப்படும்படி சண்டை செய்ய விரும்பினான். தனக்கு ஒப்பான வல்லமையுள்ள வீரனை நியமித்துவிட்டு சுக்ரீவன் ஒரு மரத்தை ஆயுதமாக கொண்டு தனது சத்துருவுக்கு எதிர்முகமாக ஓடினான். அவனது பக்கங்களிலும் பின்புறத்திலும் வானர சேனாதிபதிகள் யாவரும் பெரும் மலைகளையும் பலவகை மரங்களையும் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அந்த போர்க்களத்தில் பெரும் தோற்றமுள்ள சுக்ரீவன் பெரும் குரலால் அட்டகாசம் செய்து மகாவீரர்களான அரக்கர்கள் பலரையும் இன்னும் பலவகையானவர்களையும் வதைத்தான். பிரளய காலத்தில் வீசும் பெரும் காற்று வளர்ந்த மரங்களை வேர்பிடுங்களாக பிடுங்கி எறிவது போல் பேருடல் அமைந்த அந்த வானரவேந்தன் பல அரக்கர்களை ஒழித்தான். காட்டில் பறவைகளின் நடுவில் மேகமானது ஆலங்கட்டி மழையை பொழிவது போல் ராட்சச சேனையின் நடுவில் அந்த வானரவேந்தன் மலை மழையை பொழிந்தான். வானரவேந்தன் விடுத்த மலை மாறியால் சிறகு அறுப்புண்ட மலைகள் விழுந்தன போல் பல அரக்கர்கள் தலைகள் அறுப்புண்டு விழுந்தார்கள். அவ்வண்ணம் எல்லா இடங்களிலும் அரக்கர்கள் மடியவே வெல்லுவதற்கு அரிய அந்த வீரனான விரூபாக்ஷன் ராட்சச வீரன் தனது பெயரை சொல்லிக்கொண்டே அவ்விடம் தோன்றி ரதத்தை விட்டு கீழே இறங்கி யானையின் மேல் ஏறிக்கொண்டான். மகாரதனான அந்த விரூபாக்ஷன் அவ்வாறு யானையின் மேல் ஏறி பயங்கரமாக கர்ஜித்துக் கொண்டு வானரர்களை துரத்தலானான். அந்த அரக்க வீரன் சுக்ரீவன் மீது கொடிய பானங்களை விடுத்தான். அன்றியும் பயந்த அரக்கர்களை மகிழ்ந்தவராகுமாறு சேனாமுகத்தில் நிலைநிறுத்தினான். பெரும் கோபமுள்ள அந்த வானரவேந்தன் அவ்வாறு அவனுடைய கூரான அம்புகளால் அடியுண்டதும் வெகு கோபம் கொண்டு அவனை வதைக்க வேண்டுமென்று மனதில் கருதலானான். அதன் பிறகு போர் புரிய உள்ள அந்த பெரு வானரவேந்தன் ஒரு மரத்தை பிடுங்கி ஓங்கி அந்த அரக்கன் முன்பாக என்று அவனுடைய பெரிய யானையை அடித்தான். சுக்ரீவனது அந்த அடியை அந்த கஜம் தாங்காமல் ஒரு வில்லளவு தூரம் வெகு வேகமாக சென்று வீறிட்டு கதறி உயிரை ஒழித்து பூமியில் விழுந்தது. அவ்விதமாக யானை மாண்டதும் எளிதாக வல்லமையை காட்டவல்ல அந்த அரக்க வீரன் விரைவாக அதனை விட்டு குதித்து மாற்றானான வானரன் முன்பாக நின்று தனது கத்தியையும் எருதின் தோளினால் செய்யப்பட்ட கேடயத்தையும் கைப்பற்றி சமீபத்தில் நின்ற சுக்ரீவனை மருட்டுபவன் போல் கெட்டி நின்றான். சுக்ரீவன் அவனும் அதிகம் கோபம் கொண்டவனாய் மேகம் போல் விளங்கின பெரும் பாறையொன்றை எடுத்து அவன் மேல் வீசி எறிந்தான். மகா பராக்கிரமசாலியான அந்த அரக்கவீரன் தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த பாறைக்கு கொஞ்சம் விலகி தப்பி பின்பு சுக்ரீவன் மீது தனது கத்தியை கொஞ்சம் வீசினான். அவ்வாறு பலவானான அந்த அரக்கனால் கொஞ்சம் புண்படுத்தப்பட்டதும் வீரனான சுக்ரீவன் கொஞ்ச நேரம் மூர்ச்சையடைந்தான். உடனே அவன் திடீரென்று கிளம்பி அந்த அரக்கனது மார்பில் தனது கையை முடக்கி கொண்டு விசையாக ஒரு குத்து குத்தினான். அந்த குத்து தன்மேல் விழவே விரூபாக்ஷன் வெகு கோபம் கொண்டு தான் பிடித்திருந்த அந்த கத்தியால் சுக்ரீவனுடைய கவசத்தை நறுக்கி எறிந்து அவனையும் தனது கால் உதைகளால் உதைத்து பூமியில் தள்ளினான். அவ்வாறு விழுந்த வானர வீரன் உடனே எழுந்து கர்ஜித்துக் கொண்டு அந்த அரக்கன் மீது இடி விழுவதற்கொப்பான பயங்கரமான சப்தமுள்ள ஓர் அறை அறையலானான். அவ்வண்ணம் விழப்போகின்ற அறைக்கு வெகு சாமர்த்தியமாக விலகி அந்த அரக்கன் தானும் தனது கையால் அந்த வானர வீரனது மார்பில் ஓங்கி ஒரு குத்து குத்தலானான். தான் ஓங்கின அறை விழாமல் தப்பிப்போய் தன்மேல் மட்டும் அந்த அரக்கனுடைய குத்து விழுந்ததைக் கண்டு சுக்ரீவன் வெகு கோபம் கொண்டு அந்த விரூபாக்ஷனை வதைக்க சமயம் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவன் நெற்றியில் படுமாறு கோபத்தோடு ஒரு அறை அறைந்தான். இந்திர பகவானுடைய இடிக்கோப்பான அந்த அறையினால் மலை அருவிகளை பெருக விடுவதும் அந்த அரக்கன் மலை அருவிகளை பெருக விடுவது போல் அந்த அரக்கன் நவத்வாரங்களாலும் இரத்தத்தை கக்கிக் கொண்டு இரத்த வெள்ளத்தால் மூழ்கினவனாய் பூமியில் விழுந்தான். கோபத்தால் கண்கள் சுழல நின்ற விரூபாக்ஷன் வாயில் நுரை ததும்ப உடம்பெங்கும் இரத்தம் பெருக கருவிழிகள் சிதறி விழுந்ததனால் விரூபமான கண்களை உடையவனாக அங்குள்ளதை யாவரும் கண்டார்கள். தனது மாற்றான் துடித்து கொண்டும் புரண்டு கொண்டும் வெகு பரிதாபமாக கதறிக்கொண்டும் இருந்ததை வானரர்களும் கண்டார்கள். அப்போது போரில் நன்றாக உழைப்பவர்களும் மகாபலசாலிகளுமான வானரர்கள் அரக்கர்கள் என்னும் இந்த இரு தெருத்தாரும் நிரம்பின இரண்டு சேனைகளும் கரை புரண்ட இரு சமுத்திரங்கள் அலைகளால் ஒலிப்பன போல் பயங்கரமாக சப்தம் செய்யலாயின. சுக்ரீவனால் வெகு பலசாலியான விரூபாக்ஷன் வதைக்கப்பட்டதும் ராட்சசர்கள் வானரர்கள் என்ற இவர்களின் சேனை கரைக்கு அடங்காத கங்கையின் பெருக்கை போன்றிருந்தது. வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 98. மகோதரனது வதை. அந்த பெரும்போரில் அந்த இரு திறத்து சேனைகளும் ஒன்றையொன்று கொன்று முதுவேனில் பருவத்தில் குளம் வற்றுவது போல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாயின. தனது சேனை மிகுதியாக நாசமடைந்ததனாலும் விரூபாக்ஷன் வதைக்கப்பட்டதனாலும் ராவணன் முன்னிலும் இருமடங்கு கோபம் கொண்டவனானான்.
அப்பொழுது ராவணன் வானரர்கள் வதைத்தலால் தன் சேனை குறைவுபடுவதை பார்த்து தெய்வம் தனக்கு விரோதமாய் இருப்பதைக் கண்டு அந்த போரில் கொஞ்சம் மனம் சலித்து துக்கப்பட்டு அருகில் இருந்த மகோதரன் என்ற அரக்க வீரனை நோக்கி, புஜபராக்கிரமமுள்ள மகாவீரனே, இந்த வேளையில் எனது வெற்றியை பற்றின ஆசை உன்னை சார்ந்து இருக்குது. அதனால் நமது சத்ருவின் சேனையை வதைப்பாயாக. உன் வல்லமையை இன்று காட்டு. எஜமானனுடைய சோற்றுக்கடனுக்கு தக்க உபகாரம் செய்ய இதுதான் ஏற்ற சமயம். வெகு சாமர்த்தியமாக சண்டை செய் என்றான். இவ்வாறு அவன் சொல்லவே மகோதரன் என்ற அரக்க வீரன் நல்லதென்று சொல்லி வெட்டில் பூச்சி நெருப்பில் புகுவது போல் சத்ரு சேனைக்குள் புகுந்தான். அந்த வீரன் தனது எஜமானன் சொன்ன சொல்லாலும் தனது இயற்கை வல்லமையாலும் ஏவப்பட்டு வானர சேனையை வெகு அதிகமாக வருத்தி அழிக்கலானான். வெகு பலசாலிகளான வானரர்களும் பெரும் பாறைகளை கைகளில் எடுத்துக்கொண்டு பயங்கரமான சத்ரு சேனைக்குள் புகுந்து அரக்கர்களை வதைக்கலானார்கள். அப்பெரும்போரில் மகோதரன் அதிக கோபம் கொண்டவனாய் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பானங்களால் வானரர்களுடைய கைகள், கால்கள், துடைகள் என்ற உறுப்புகளை வெட்டலானான். அவ்வாறு அரக்க வீரனால் அதிகமாக ஹிம்சை செய்யப்பட்ட வானரர்கள் யாவரும் 10 திசைகளும் சிதறி ஓடினார்கள். சிலர் சுக்ரீவனை சரணமாக அடைந்தார்கள். சுக்ரீவன் வானரர்களின் பெரும் சேனை போரில் முறிந்தோடுவதை பார்த்து பிறகு மகோதரன் இருந்த இடத்தை நோக்கி ஓடினான். மலைக்கோப்பாய் வெகு விசாலமாய் இருந்த பாறையொன்றை எடுத்து சுக்ரீவன் மகோதரனை வதைக்கும் பொருட்டு அவன் மீது எறிந்தான். தன்னை நோக்கி வந்த பெரிய அந்த பெரும் பாறையை மகோதரன் கொஞ்சமேனும் அஞ்சாமல் பானங்களை கொண்டு பிளந்தெறிந்தான். அரக்கன் விடுத்த பானங்களால் அப்பெரும்பாறை 100 சுக்களாக பிளப்புண்டு 4 புறத்திலும் கலைந்த கழுகுகளின் கூட்டங்கள் போல் பூமியில் விழுந்தது. தான் எறிந்த அந்த பாறை அவ்வண்ணம் தூளாகி விழுந்ததை பார்த்து வானரவேந்தனான சுக்ரீவன் வெகு கோபம் கொண்டு ஆச்சா மரம் ஒன்றை பிடுங்கி மகோதரனது தலையில் மேல் எறிந்தான். பகைவர்களை வெல்லும் சூரனான அந்த அரக்கன் அதையும் தனது கூரான பானங்களால் பிளந்து விட்டான். அப்போது கோபமடைந்த சுக்ரீவன் பூமியில் ஒரு உழலைத்தடி விழுந்திருக்க கண்டு உடனே விளங்குகின்ற அந்த ஆயுதத்தை எடுத்து வெகு வேகமாக சுழற்றி அந்த அரக்கனுடைய சிறந்த குதிரைகளை அடித்தான். பிறகு மடிந்த குதிரைகளையுடைய அந்த ரதத்தை விட்டு கீழே இறங்கி வீரனான மகோதரன் வெகு கோபத்தோடு கதை ஒன்றை கைப்பற்றினான். குழலைத்தடி, கதை என்ற இவைகளை கைகளில் ஏந்திக் கொண்டு அட்டகாசம் செய்யும் அந்த வீரர்கள் அந்த போர்க்களத்தில் சினம் கொண்ட எருதுகள் போலும் மின்னல் கொடியுடன் கூடின மேகங்கள் போலவும் காணப்பட்டார்கள். அதன் பிறகு உக்ரகோபம் கொண்ட மகோதரன் என்னும் அரக்கன் சூரியனைப் போல் பிரகாசித்துக் கொண்டிருந்த அந்த கதையை சுக்ரீவன் மேல் எறிந்தான். தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்த பயங்கரமான கதாயுதத்தை வெகு பலசாலியும் வானரராஜனுமான சுக்ரீவன் பார்த்து அதிக கோபத்துடன் உழலைத்தடியால் அடித்து தடுத்தான். ஆனால் அந்த உழலைத்தடி அந்த கதையில் மோதினதனால் முறிந்து பூமியில் விழுந்தது. அதன் பிறகு வெகு பராக்கிரமசாலியான சுக்ரீவன் பூமியில் விழுந்திருந்ததும் வெகு பயங்கரமானதும் முற்றிலும் தங்கத்தால் சித்திரவேலை செய்யப்பட்டிருந்ததுமான இரும்புலக்கை ஒன்றை கைப்பற்றினான். அந்த உலக்கையை எடுத்து சுக்ரீவன் ஓங்கி எறிந்தான். அந்த அரக்கனும் அதை மற்றொரு கதையால் தடுத்தான். அந்த 2 ஆயுதங்களும் ஒன்றையொன்று மோதிக்கொண்டு முறிந்து பூமியில் விழுந்தன. அவ்வண்ணம் அவ்விருவர்களுடைய ஆயுதங்களும் முறிந்து விழவே பற்றி எரியும் கனல் போல் அதிக பலத்தாலும் ஒளியாலும் விளங்கின அந்த 2 வீரர்களும் தங்கள் கைக்குத்துக்களால் போர் புரிய ஒருவரை ஒருவர் அணுகினார்கள். அந்த இருவருமே அப்போது ஒருவரை ஒருவர் அதிகமாக அடித்துக் கொண்டார்கள். ஒருவரை பார்த்து மற்றொருவர் அதிகமாக அட்டகாசம் பண்ணினார்கள். ஒருவரை ஒருவர் தங்கள் கைகளால் அறைந்து கொண்டு பூமியில் விழுந்தார்கள். சரேல் என்று அவர்கள் மறுபடியும் ஆகாயத்தில் கிளம்பி சலிக்காமல் பரஸ்பரம் அடித்துக் கொண்டார்கள். ஒருவரை ஒருவர் வெல்லமாட்டாமல் கைகளால் தூக்கி எறிந்து கொண்டார்கள். அவ்வாறு செய்த மல்ல யுத்தத்தால் பகைவரை தபிக்கச் செய்ய வல்ல அந்த 2 வீரர்களும் சிறிது களைப்படைந்தார்கள். அப்போது தனக்கு சமீபத்தில் விழுந்து கிடந்த கத்தியொன்றை விரைந்து தொழில் செய்ய வல்ல மகோதரன் கேடகத்தோடு எடுத்து கொண்டு வந்தான். அவ்வாறே மிகவும் விரைந்து தொழில் செய்ய வல்ல வானரோத்தமனான சுக்ரீவனும் தனக்கு அருகில் இருந்த மற்றொரு பெரும் கத்தியையும் கேடகத்தையும் கைப்பற்றினான். அதன் மேல் போரில் வெகு உற்சாகம் கொண்டவர்களும் ஆயுதங்களை உபயோகிப்பதில் வல்லவர்களுமான அந்த 2 வீரர்களும் அதிக கோபம் கொண்டவர்களாய் கத்திகளை ஓங்கிக் கொண்டும் அதிகமாக கர்ஜித்துக் கொண்டும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து ஓடினார்கள். ஒருவரை ஒருவர் வெல்ல முயல்பவர்களும் ஒருவர் மீது ஒருவர் பெரும் சினம் கொண்டவர்களுமான அந்த இருவரும் வலசாரியாகவும் இடசாரியாகவும் வெகு விரைவாக ஓடினார்கள். வல்லமையில் செருக்கடைந்திருந்த சூரனும் துர்புத்தியுமான மகோதரன் வெகு வேகமாக சுக்ரீவனது கேடகத்தின் மேல் தனது கத்தியை வீழ்த்தினான். அப்போது அந்த கேடகத்தில் பதிந்த கத்தியை மகோதரன் விடுவித்துக் கொள்ள முயல்கையில் சுக்ரீவன் பாகையுடனும் குண்டலங்களுடனும் கூடி அழகாக விளங்குகின்ற அவனது தலையை தனது கத்தியால் கொய்தெறிந்தான்.
தலையறுந்த அந்த அரக்கன் பூமியில் விழவே அரக்கவேந்தனுடைய சைன்யம் அதை கண்ணுற்று பிறகு அந்த இடத்தில் நிற்க முடியாமல் ஓடலாயிற்று. சுக்ரீவன் அந்த அரக்கனை கொன்று பல வானரர்களோடு சந்தோஷத்தால் அட்டகாசம் பண்ணினான். ராவணன் அதிக கோபம் கொண்டான். ஸ்ரீராமர் மனம் பூரித்தார். எல்லா அரக்கர்களும் தங்களது முகங்கள் பெரும் துக்கத்தால் வாடப்பெற்றவர்களாய் மிகவும் பரிதாபமான தோற்றத்தோடு அச்சத்தால் நடுநடுங்கி ஓடத் தலைப்பட்டார்கள். பெருமலையின் ஒரு பாகம்தான் சிதறி விழுந்ததோ என்று எண்ணும்படியாக மகோதரனை சுக்ரீவன் வதைத்து பூமியில் வீழ்த்தி சூரிய பகவான் அணுக முடியாத ஒப்பற்ற காந்தியோடு விளங்குவது போல் அந்த சூரிய பகவானுடைய புதல்வனான சுக்ரீவன் ஜெயலட்சுமியோடு அங்கு விளங்கினான். அந்த போர்க்களத்தில் அந்த வானர மன்னவன் அவ்வாறு வெற்றி பெற்று நிற்கையில் தேவர்கள், யக்ஷர்கள், சித்தர்கள் என்ற இவர்களின் திரள்களும் மற்றும் பூலோகத்திலுள்ள பிராணி வர்க்கங்களும் சந்தோஷத்தால் வாய்க்குழற ஸ்தோத்திரம் பண்ணின. வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 99. மகாபார்ஸ்வனது வதை. மகோதரன் சுக்ரீவனால் வதைக்கப்பட்டதும் வெகு பலம் பொருந்தின மகாபார்ஸ்வன் அதிக கோபத்தால் கண்கள் சிவந்து தான் செய்ய வேண்டுவதை ஆலோசித்து பிறகு அங்கதனுடைய பயங்கரமான சேனையை பானங்களால் கலக்கலானான். காற்றானது காம்புகளிலிருந்து பழங்களை உதிர்ப்பது போல் அந்த அரக்கன் வானர வீரர்களுடைய தலைகளை நாற்புறங்களிலும் பானங்களால் கீழே வீழ்த்தினான். வெகு கோபம் கொண்ட அந்த அரக்கன் சில வானரர்களுடைய கைகளையும் சில வானரர்களுடைய கழுத்துக்களையும் சில வானரர்களுடைய விலாப்புறங்களையும் தனது பானங்களால் பிளந்தெறிந்தான். அவ்வாறு மகாபார்ஸ்வன் விடுத்த பானவர்ஷத்தால் பீடிக்கப்பட்ட வானரர்கள் வெகு துக்கமடைந்தவர்களாய் போரிலிருந்து முகங்களை மாற வைத்துக் கொண்டு மூர்ச்சையடைந்தார்கள். அந்த அரக்கனால் தனது சேனை வருத்தப்பட்டு அஞ்சியதை பார்த்து அங்கதன் பௌர்ணமியில் சமுத்திரம் போல் வெகு கோரோஷம் கொண்டான். பிறகு வானர சிரேஷ்டனான அவன் சூரியன் போல் பிரகாசிக்கும் பெரிய இரும்புழலை ஒன்றை எடுத்து அந்த போர்க்களத்தில் மகாபார்ஸ்வன் மேல் வீசி எறிந்தான். அந்த அடியால் மகாபார்ஸ்வனும் அவனது தேர்பாகனும் மூர்ச்சையடைந்து அந்த தேரிலிருந்து பூமியில் விழுந்தனர். அந்த தருணத்தில் வெகு பலவானும் நீலமேகம் போன்ற மேனியுள்ளவனுமான ஜாம்பவான் மேகத்துக்கொப்பான தனது சேனையை விட்டு கிளம்பி வந்து மலையின் சிகரம் போலிருந்த பெரும் பாறை ஒன்றை எடுத்து வெகு கோபத்தோடு அந்த மகாபார்ஸ்வனுடைய தேர் குதிரைகளை விரைவாக கொன்றான். அவனது தேரையும் முறித்தான். வெகு பலசாலியான மகாபார்ஸ்வன் ஒரு முகூர்த்தத்திற்குள் மூர்ச்சை தெளிந்து எழுந்து மறுபடியும் பல பானங்களை எடுத்து அங்கதனை அடித்தான். ரிக்ஷ மன்னவனான ஜாம்பவானுடைய மார்பில் 3 பானங்களை விடுத்தான். கவாக்ஷனையும் பல பானங்களால் புடைத்தான். ஜாம்பவானையும் கவாக்ஷனையும் அவ்வண்ணம் அரக்கன் பானங்களால் புடைத்ததைக் கண்டு அங்கதன் வெகு கோபம் கொண்டு சூரியனைப் போல் பிரகாசித்துக் கொண்டிருந்த வெகு பயங்கரமான இரும்புழலை தடி ஒன்றை கையில் எடுத்துக் கொண்டான். உடனே வாலிகுமாரனான அங்கதன் வெகு தூரத்தில் நின்ற மகாபார்ஸ்வனை வதைக்க எண்ணம் கொண்டவனாய் தனது 2 கைகளாலும் பிடித்து அதனை வெகு வேகமாக சுழற்றி அவன் மேல் எறிந்தான். பலவானான அங்கதனால் வேகமாக எரியப்பட்ட அந்த உழலை தடி அந்த அரக்கன் கையில் இருந்த வில்லையும் அம்பையும் அவனது தலையில் எறிந்திருந்த பாகையையும் கீழே வீழ்த்திற்று. உடனே பிரதாபசாலியான அங்கதன் வெகு வேகமாக அந்த அரக்கனிடம் வந்து தனது கையை ஓங்கி குண்டலம் அணிந்திருந்த அவனது காதுகளை நோக்கி ஓங்கி ஒரு அறை அறைந்தான். வெகு வல்லமை தங்கின மகாபார்ஸ்வன் அதிக கோபம் கொண்டவனாய் வெகு வேகமாக பெரும் கோடாலி ஒன்றை எடுத்து தன் கையில் நன்றாக எண்ணெய் பூசப்பெற்று பளபளப்பென்று மின்னிக் கொண்டிருந்த மலை போல வெகு உறுதியாக இருந்த அந்த ஆயுதத்தை அவ்வரக்கன் அங்கதன் மேல் வீசி எறிந்தான். தனது இடது தோளில் கொஞ்சம் புண்படுத்தின அந்த கோடாலியை தனது தந்தைக்கொப்பான பராக்கிரமமுள்ள அங்கதன் வெகு கோபத்தோடு வாங்கி எறிந்துவிட்டு வஜ்ராயுதத்திற்கு ஒப்பான வலிமையுள்ள தனது கையை மடித்துக் கொண்டவனாய் தனது சத்ருவின் மார்பில் ஒரு குத்து குத்தினான். அப்போர்க்களத்தில் மர்மஸ்தானத்தை அறிந்த அங்கதன் அந்த அரக்கனது மார்பில் அவ்விதமாக இந்திரனது வஜ்ராயுதத்திற்கு ஒப்பான ஒரு குத்து குத்தினதனால் அவ்வரக்கன் மார்பு பிளந்தவனாய் உயிரற்று பூமியில் விழுந்தான். அந்த அரக்கன் இறந்து பூமியில் விழுந்ததும் அவனது சேனை மனக்குழப்பமடைந்தது. ராவணனுக்கும் பெருங்கோபம் உண்டாயிற்று. இந்திரனுடன் கூடின தேவர்கள் அட்டகாசம் செய்தது போலவே அதிக சந்தோஷத்தால் வானரர்களும் அட்டகாசம் செய்தார்கள். அந்த சப்தமானது கோட்டை கோபுரங்களுடன் கூடின இலங்கையை இடிந்து விழ செய்வது போல் விளங்கிற்று. தேவர்களும் வானரர்களும் அப்போரில் செய்த பெரும் சப்தத்தை கேட்டு இந்திரனுடைய சத்ருவாகிய ராவணன் வெகு கோபம் கொண்டு போர்க்குளத்தை நோக்கி வெகு வேகமாக சென்றான். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம்
சர்க்கம் 100. ஸ்ரீராமரோடு ராவணன் போர் தொடங்குதல். மகாபலம் பொருந்தின விருபாக்ஷன் மடிந்தவுடன் மகோதரன் மகாபார்ஸ்வன் என்ற 2 அரக்கர்களும் மாண்டு விடவே அந்த பெரும்போரில் ராவணன் வெகு கோபம் கொண்டவனானான். உடனே அவன் தனது தேர்ப்பாகனை பார்த்து ரதத்தை வெகு வேகமாக ஓட்டும்படி கட்டளையிட்டு, எனது மந்திரிகள் எல்லோரும் மடிந்தார்கள், எனது நகரமும் உட்புக வழியில்லாமல் தகையப்பட்டிருக்கிறது. நான் ராமன் லக்ஷ்மணன் என்ற அந்த இருவரையும் கொன்று எனக்கு உண்டாகியிருக்கும் துக்கங்களை போக்கிக் கொள்ளுகிறேன். அந்த விருட்சத்திற்கு சுக்ரீவன், ஜாம்பவான், குமுதன், நலன், மைந்தன், விவிதன், அங்கதன், கந்தமாதனன், ஹனுமான், சுஷேனன் என்ற இவர்களும் மற்றுமுள்ள வானர சேனாதிபதிகளுமே கிளைகள். எதற்கு அந்த சீதை மலரோ அப்படிப்பட்ட பயன்படும் ராமவிருட்சத்தை நான் இன்று இந்த போர்க்களத்தில் வெட்டி தள்ளுகிறேன் என்று கூறினான். இவ்வாறு சொல்லி அதிரதனாகிய மகானான ராவணன் தனது ரதத்தின் சப்தத்தால் எல்லா திசைகளிலும் எதிரொலி உண்டாக்கி கொண்டு வெகு வேகமாக ஸ்ரீராமர் இருந்த இடத்தை நோக்கி நாடி வந்தான். அவ்விதமாக உண்டான சப்தத்தினால் நதிகள், மலைகள், காடுகள் என்ற இவைகளால் நிரம்பின பூமி முழுவதும் அசைந்தது. பூமியில் இருந்த முள்ளம்பன்றிகள், மான்கள், யானைகள் முதலான மிருகங்களும் நடுநடுங்கின. அந்த ராவணன் தாமசம் என்ற மிக கொடின அஸ்திரத்தை அபிமந்திரித்து விடுத்து எல்லா வானரர்களையும் வதைக்கத் தொடங்கினான். அப்போது அந்த வானரர்கள் 4 பக்கங்களிலும் ஓடத் தலைப்பட்டார்கள். தோல்வி அடைந்து பல திசைகளையும் நோக்கி ஓடின வானரர்களால் பெருந்தூளி எழுந்தது. பிரம்மதேவர் தானே உண்டாக்கின ராவணனுடைய அந்த அஸ்திரத்தை சகிக்க ஒருவராலும் முடியவில்லை. ராவணனுடைய சிறந்த பானங்களால் தனது சேனை 100 பாகங்களாக முறிந்தோடினதை பார்த்து ஸ்ரீராமர் ராவணனோடு போர் புரியுமாறு வெகு வேகமாக வந்தார். அரக்கப்புலியாகிய அந்த ராவணன் தான் அவ்விதமாக வானர சேனையை முறிந்தோடச் செய்த பின் தன் கண் முன்பாக தாமரை இதழை பூத்து நீண்ட திருக்கண்களையும் நீண்ட திருக்கைகளையும் உடைய ஸ்ரீராமர் லக்ஷ்மணனோடு கூடி உபேந்திர பகவானுடன் தேவேந்திரன் போல ஒருவராலும் வெல்ல முடியாத காந்தியோடு விளங்கிக் கொண்டு ஆகாயத்தை அளாவது போல் நின்ற பெருவில்லை கையில் பிடித்தவராய் நிற்க கண்டான். அப்போது வெகு பராக்கிரமசாலியும் பலசாலியும் ரகுவம்சத்தில் உதித்தவருமான ராமர் லக்ஷ்மணனுடன் கூட நின்று வானரர் போரில் முறிந்தோடுவதையும் ராவணன் தம்மை குறித்து விரைந்து வருவதையும் பார்த்து வெகு ரோஷம் கொண்டு தனது வில்லை நடுவில் பிடித்தார். பிறகு அந்த ராமர் நாணினை இழுத்து வெகு வேகமும் இவ்வுலகத்தை பிளந்து விடுவதும் போன்ற பெரும் சப்தமும் கொள்ளுமாறு சிறந்த வில்லில் ஏற்றினார். அப்போது ராவணன் பிரயோகித்த பானங்களாலும் ஸ்ரீராமர் நானேற்றின சப்தத்தினாலும் அங்கிருந்த அரக்கர்கள் எல்லோரும் நடுநடுங்கி 100கணக்காய் கீழே விழலானார்கள். சக்கரவர்த்தி திருமகர்களான அந்த இருவருடைய பானங்களின் முன்னிலையில் வந்து சேர்ந்த ராவணன் சந்திரசூரியனுடைய சமீபத்தில் இருக்கும் ராகு போல் காணப்பட்டான். லக்ஷ்மணர் அந்த ராவணனுடன் முதலில் போரிட எண்ணம் கொண்டவராய் தனது வில்லை வளைத்து அக்னிக்கொப்பான கூரான பானங்களை அந்த அரக்கன் மேல் விடுக்கலானார். வில்வீரரான லக்ஷ்மணனால் பிரயோகிக்கப்பட்ட அந்த பானங்கள் ஆகாயத்தில் வந்து கொண்டிருந்த பொழுதே மகா பராக்கிரமசாலியான ராவணனானவன் தனது பானங்களால் தடுத்தான். அன்றியும் அவன் வில்லில் தனக்கிருந்த தேர்ச்சியை காட்டுமாறு அவர் விடுத்த ஒற்றை பானங்களை தனது ஒற்றை பானங்களாலும் 3 பானங்களை 3 பானங்களாலும் 10 பானங்களை 10 பானங்களாலும் வெட்டி எறிந்தான். போரில் வெற்றியை பல தரங்களில் அடைந்துள்ள ராவணன் லக்ஷ்மணரை தாண்டி மலை போல் கொஞ்சமேனும் சரியாமல் நின்ற ராமரிடம் வந்து சேர்ந்தான். அந்த ராவணன் அந்த போர்க்களத்தில் ஸ்ரீராமரிடம் வந்து சேர்ந்து கோபத்தால் கண்கள் சிவந்தவனாய் ஸ்ரீராமர் மேல் சரமாரி பொழியலானான். அந்த பானங்களை பார்த்ததும் ஸ்ரீராமர் பல்லங்களை எடுத்து மின்னிக்கொண்டும் வெகு பயங்கரமாகவும் சர்ப்பங்களை போன்றும் வந்த அந்த பானங்களை எல்லாவற்றையும் வெட்டி எறிந்தார். அந்த போரில் ராமர் ராவணனையும் ராவணன் ராமரையுமாக ஒருவரை ஒருவர் வெகு கூரான பலவகை பானங்களால் விரைவாக அடித்துக் கொள்ளலானார்கள். ஒருவர் மேற் ஒருவர் விடுத்த பானங்களை தடுத்துக் கொண்டு வெல்லப்படாதவராய் இருந்த அந்த இருவரும் வலசாரியாகவும் இடசாரியாகவும் விசித்திரமாக சுற்றி கொண்டு போர் செய்தார்கள். வெகு பயங்கரமான தோற்றமுள்ளவர்களாய் யமனுக்கும் அந்தகனுக்கும் ஒப்பான அவ்விருவரும் அம்புகளை தொடுத்து விட்டுக்கொண்டு யுத்தம் செய்ததைக் கண்டு எல்லா பிராணிகளும் நடுநடுங்கின. அப்போது பல அம்புகளால் நிரம்பின ஆகாயம் வெயில் காலம் ஒழிந்தவுடன் மின்னலுடன் கூடின மேகங்களை உடையதாவது போல் தோன்றிற்று. ஒன்றியும் அந்த மழையால் ஆகாயம் பலகணி வைக்கப்பட்டது போல் காணப்பட்டது. வெகு வேகமுள்ளவைகளும் கூரான முனைகளுள்ளவைகளும் அழகான சிறகுகள் கட்டப்பட்டவைகளாகவும் இருக்கின்ற கழுகின் சிறகுகள் என்ற பானங்களால்
அந்த இரு வீரர்களும் அந்த பயங்கரமான போரில் இருளை உண்டாக்கினார்கள். அவ்விருவரும் சூரியன் மறைந்த பிறகு மேகக்கூட்டங்கள் ஆகாயத்தில் தோன்றுவதனால் உண்டாக்கப்படும் காரிருள் போல் இருந்தது. ஒருவரை ஒருவர் வதைக்க முயன்ற அந்த இரு வீரர்களுக்குள்ளும் நடந்த அந்த போரானது தேவேந்திரனுக்கும் ருத்ராசுரனுக்கும் நடந்த பெரும் போர் போல் வேறொருவரால் செய்ய முடியாததாகவும் மனதினாலும் இன்னபடி என்று நினைக்க முடியாததாகவும் இருந்தது. ஏனெனில் அந்த இருவருமே வில்வித்தையில் நன்றாக பழகினவர்கள். அந்த இருவருமே மற்ற ஆயுத பயிற்சியிலும் பெயர் பெற்றவர்கள். இருவருமே அஸ்திரவித்தையை நன்றாக அறிந்தவர்கள். யாவரிலும் உத்தமர்கள். அந்த இருவருமே அவ்வாறு அன்று யுத்தம் செய்தார்கள். சமுத்திரத்தில் புயல் காற்று அடித்தது போல் பேரலை கூட்டங்கள் தோன்றிருந்து போல் அந்த இருவருமே மண்டலமாக செல்லும் இடங்களிலெல்லாம் பானத்தின் அலைகள் காணப்பட்டன. அப்பொழுது இவ்வுலகத்தையே அழப்பண்ணும் ராவணன் வெகு சாமர்த்தியமாக பானங்களை எடுத்து ஸ்ரீராமருடைய நெற்றியில் விடுத்தான். ருத்ரமூர்த்தியினுடைய வில்லிலிருந்து விடப்பட்டனவும் செங்கழு நீர் பூவின் எதிர்கொப்பான நிறமுள்ளவைகளுமான அந்த பானங்களை ஸ்ரீராமர் தனது தலையால் தாங்கி ஒரு வகை வருத்தமும் அடையாதவராய் இருந்தார். பிறகு வீரியவானும் மகா தேஜஸ்வியுமான ராமர் அதிக கோபம் கொண்டவராய் ருத்ரமூர்த்தியினுடைய அஸ்திரத்தை பற்றின மந்திரங்களை ஜெபித்து வில்லை வளைத்து பானங்களை தொடுத்து ராவணன் மேல் விடுத்தார். அவைகள் பெருமேகத்திற்கு ஒப்பான ராவண கவசத்தில் விழுந்து அந்த கவசம் பிளக்கக்கூடாததாக இருந்தபடியால் அவனுக்கு ஒருவிதமாக வருத்தத்தையும் உண்டாக்காமல் போயின. மறுபடியும் ஸ்ரீராமர் ரதத்தின் மேலிருந்த அந்த அரக்க மன்னவன் மீது நெற்றியில் சிறந்த அஸ்திர மந்திரங்களை ஜபித்து விடுத்தார். அவைகள் 5 தலை நாகங்கள் போல ராவணன் மேல் சீறிச் சென்று அவனால் தடுக்கப்பட்டனவாய் அவன் விடுத்த பானங்களை பிளந்து பூமியில் விழுந்தன. அவ்வாறு ஸ்ரீராமர் விடுத்த அஸ்திரத்தை முறித்தெறிந்து ராவணன் வெகு கோபம் கொண்டவனாய் வெகு பயங்கரமான ஆசுரம் என்னும் அஸ்திரத்தை பிரயோகிக்கலானான். அதிலிருந்து அம்மாயாவியான ராவணன் சிங்கமுகம், புலிமுகம், கழுகுமுகம், காக்கை முகம், வல்லூறு முகம், பருந்து முகம், நரிமுகம், சென்னாய் முகம் என்ற பானங்களையும் இன்னும் வாயை திறந்துள்ள பயங்கரமான பலவகை மிருகங்களின் முகங்களையும் கொண்ட பானங்களையும் 5 தலை நாகமும், கழுதை முகம், முள்ளம்பன்றி முகம், கோழி முகம், நாய் முகம், முதலை முகம், சர்ப்ப முகம் என்ற பானங்களையும் இன்னும் பலவகை பானங்களையும் ஸ்ரீராமரை நோக்கி விடுவிக்கலானான். அக்னி கொப்பான அந்த ராமர் அவ்வாறு ஆசுராஸ்திரத்தை ராவணன் தன் மீது விடுத்ததை பார்த்து வெகு உற்சாகம் கொண்டவராய் அதை தடுக்க ஆக்னேயாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினார். அக்னி போல் எரியும் காந்தியுடன் விளங்கின முகமமைந்த பானங்களையும் சூரியனுடைய முகத்திற்கொப்பான முகமமைந்த பானங்களையும் சந்திரமுகமுள்ள பானங்களையும் அர்த்தச்சந்திர பானங்களையும் நவகிரகங்கள் நட்சத்திரங்கள் என்னும் இவைகளின் முகங்களுள்ள பானங்களையும் தூமகேது போன்ற தோற்றமுள்ள பானங்களையும் பெரும் கொல்லிக்கட்டையை போன்ற பானங்களையும் மின்னல் போன்ற நாவுள்ள பானங்களையும் ஸ்ரீராமர் தனது அந்த அஸ்திரத்திலிருந்து உண்டாக்கினார். அவைகளால் ராவணன் விடுத்த பயங்கரமான பானங்கள் அவ்வளவும் ஆகாயத்திலேயே அழிக்கப்பட்டு 1000 துண்டுகளாய் கீழே விழுந்தன. மாசற்ற ஸ்ரீராமரால் கொடிய அந்த அரக்கனுடைய பானங்கள் அவ்வளவும் அழிந்ததை பார்த்து தங்களுக்கு இஷ்டமான உருவங்கள் எடுத்துக்கொள்ளும் சுக்ரீவன் முதலான வானரர்கள் எல்லோரும் சந்தோஷமடைந்து ஸ்ரீராமரை சுற்றி நின்று அட்டகாசம் பண்ணினார்கள். தசரத குமாரராகிய ஸ்ரீராமர் தனது பலபராக்கிரமத்தால் அந்த ராவணன் பிரயோகித்த அஸ்திரத்தை அப்பெரும் போரில் பாழாக்கினதற்காக வெகு களிப்படைந்தார். அவ்வாறே ஆனந்தமடைந்த வானர வீரர்கள் பேராரவாரம் செய்தார்கள். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஹரிஹி ஓம்.